சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். வணக்கம் சார். என்ன சார் எதுக்காக என்ன வர சொன்னீங்க? தம்பி வியாபாரம் ரொம்ப டல்லு. வியாபாரமா சார்? நீங்க பண்றது ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சுக்கிறீங்க, ஏதோ காய்கறி கடைக்கார மாதிரி வியாபாரம் நினைப்பீங்க. தம்பி கிளினிக்கு திறந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு வயலும் வரமாட்டேங்கிறான். அப்ப வருமானமே இல்லைன்னா வியாபாரம் டல்லுன்னு தானே அர்த்தம். அதை மீறி தவறாம எவனாவது 1-2 வர்றானுங்க, வந்தா அவனும் ஆரோக்கியமா இருக்கான்றான். கேட்டா அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், நல்லா இருக்கும் சார்னு சொல்றேன். அப்ப நான் என்ன பண்றது சார்? நான் ஒரு பிசினஸ் டெவலப்பர் தான். ஆனா கிளினிக்கை டெவலப் பண்ண சொல்லி கூப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. என்னோட நீ வயசுல சின்னவன் தான். அது யார் சார் இப்ப கேட்டா? இல்ல இருந்தாலும் எதுக்கு சொல்றேன்னா, நீ இப்போ வந்து பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குற பிசினஸ் டெவலப்பர்னு ஒரு ஆபீஸ் வச்சு தனியா அமோகமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதனாலதான் நம்ம பிசினஸ் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தேன்னா அண்ணன் உன் பேரை சொல்லி ஏதோ போல போட்டிட்டு. அதான் சில பேர் அறிவு இல்லாம ஏதாவது ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றாங்க சார். உங்க சொல்ல சில பேர் அவங்க அந்த ஆபீஸை எப்படி ரன் பண்றதுன்னு தெரியாது. கந்து வெட்டி கடை வாங்காத கடையை ஓபன் பண்றாங்க, அந்த பிசினஸ் டெவலப் பண்ண தெரியாது. அவனுக்கு நாம் போய் கொடுத்து சில டெக்கரேஷனை பண்ணி சில கோல்மால் வேலைகளை பண்ணி டெவலப் பண்ணி பரவாயில்ல. கிளினிக் தானே, நீங்க இன்னும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்காம இருக்கீங்க, உருப்பட மாட்டீங்க அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம. அதனால நீ பார்த்து அண்ணனை டெவலப் பண்ணி விடுப்பா. பண்ணி விடுறேன் சார், அவ்வளவுதான் விடுங்க சார். இப்ப கிளினிக் வச்சுக்கிறீங்க, பேஷண்ட் வராங்க, வரலையே வர்றாங்க சார், வரவதான் ஆரோக்கியமா இருக்காங்க போயிடறாங்கன்றீங்களா? அவங்கள நீங்க ஆரோக்கியமா போக விடக்கூடாது. எப்படி? ஏன்னா நீங்க ஒரு ஆஸ் ஏ டாக்டர் அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்லி அந்த சயின்டிபிக்கா ஏதாவது உடம்புல ஒரு ஸ்பாட்ஸ் சொல்லி சொல்லணும். நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து வரேன். ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வரான், சரி, அவன் வரும்போதே இப்ப புத்திசாலித்தனமா இருக்காங்க, எல்லாமே அவனே ஸ்கேனு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் அவனே வரும்போது ஸ்கேனு எக்ஸ்ரே எடுத்துனால வந்து உங்ககிட்ட கொடுப்பான். உதாரணத்துக்கு உங்க பேடாது இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் விடுங்க, என்ன ஏதோ விடுங்க. இவன் எடுத்து வந்து ஒரு உதாரணத்துக்கு ஸ்கேன் எப்படி கொடுக்குறானு. இப்ப நீங்க ஸ்கேனை கொடுங்க என்கிட்ட. இதான் சார் சார் வரும்போதே சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு கிளினிக்ல ஸ்கேன் எடுத்துட்டு வந்தேன் சார், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். யார் உங்களுக்கா? அங்க ஏத்துன்னு வந்தீங்களா? ஆமா சார். சார் என்ன சார் ஸ்கேன் ரிப்போர்ட் தூக்கி போட்டீங்க? அப்படிதான் பார்க்கவே கூடாது. ஸ்கேனை 10 பைசாக்கு மதிக்க கூடாது. நீங்க டாக்டர், நான் டாக்டரா? நான் சொல்றேன் என்ன பிரச்சனை, மூச்சு வாங்குதா? ஆமா சார். அப்ப நீங்க நான் சொல்ற இடத்துல போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம் சார். ஸ்கேன் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேனே. அது எப்படி எடுத்தானோ அங்க மிஷின் நல்லா இருந்ததா இல்லையான்னு தெரியாத. அப்புறம் அது தெரியாம உங்க உடம்புக்கு நான் வேற ஏதாவது மாத்திரை கொடுத்துட்டா பிரச்சனை ஆகும்பா, ஊம்பாடிக்கு தான்பா அப்படின்னு அவனையே சொல்லி அவனை பண்ணணும், நம்ப வைக்கணும். சரி, அது ஒண்ணு போச்சுன்னு வச்சுங்க. இப்ப நீங்க வரீங்க, இன்னொருத்தன் வருவான், சரி சார், அவர் வருவார், அவர் வேற ஒரு டாக்டர் பார்த்துருப்பாரு, மாத்திரை சாப்பிட்டுருப்பாரு. என்ன பண்ணுது சார், 3 நாளா ஃபீவர். வரவன் யாருமே நம்ம கிட்ட டைரக்டா வரதில்ல, வேற ஒரு டாக்டர் பார்த்துட்டு தான் வருவாங்க. சார் இது மாதிரி 3 நாளா ஃபீவர் இருந்தது, பக்கத்துலயே வீட்டு பக்கத்துலயே ஒரு டாக்டர் இருந்தாரு, அவர்கிட்ட போய் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் சரியாகல, மற்றபடி ஆனா முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல சார் சொல்லுவான். நீங்க அப்படி விட்டுறக்கூடாது. என்ன மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கணும். அவன் உடனே ஒரு சீட்டை கொடுத்து இந்த மாத்திரை சார் இது நீங்க கொடுங்க, இப்ப இந்த மாத்திரை தான் சார் சாப்பிட்டேன்னு கொடுங்களேன். சார் இந்த மாத்திரை தான் சார் சாப்பிட்டேன், ஆனா இன்னும் சரியாகல சார். இந்த மாதிரியா சாப்பிட்டீங்க? ஆமா சார். ஃபீவருக்கா? ஆமா சார். என்ன சார் ஹை டோஸ்? எப்படி உங்களுக்கு இப்ப தலை சுத்தி ஆத்திரம் ரொம்ப வேகமா அடிக்கணுமே? ஐயோ சார் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே சார். இது சாப்பிட கூடாது நீங்க சார், அப்படி பதற வைக்கணும். அவன் ஒரிஜினல் இன்னும் பதறலாம் பாருங்க. அப்ப என்ன ஆகும்? அவன் ஐயோ சார் நீங்களே எழுதி கொடுத்தா, நீங்க ஒரு சில மாத்திரை எழுதி கொடுத்து அவனை நமக்கு தெரிஞ்ச கம்பெனிக்கார மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்து நீங்க சாம்பிள் கொடுத்தானா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிடலாம். சாம்பிள் கொடுத்து ஃப்ரீயா கொடுத்தா அப்படியே ஃப்ரீயா கொடுக்கணும். காசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கேஸ் போடுவோம். சரி சரி. ஏன்னா இப்ப எல்லாருமே புத்திசாலித்தனமா இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, எழுதி கொடுத்து அவனை அன்னைக்கு மட்டும் இல்லாம வாரத்துக்கு 2 நாள் வர வைக்கணும். இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா அந்த சாம்பிளுக்குன்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாத்திரை எல்லாம் பிரிச்சுட்டு அந்த காலத்துல மாதிரி டப்பால வந்து மஞ்சள் மாத்திரை பச்சை மாத்திரை அப்படி போட்டு வச்சுக்கிட்டா அப்படி கொடுக்கல. இவ்வளவு அறிவு இருக்கிற நீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் சொல்றேன் கேளுங்க சார். இல்ல சார், டப்பா கலர் மாத்திரம் முடிஞ்சு போச்சு கதை தம்பி. நீங்க தவிர இப்படியே இருந்தா உருவிட மாட்டீங்க. இப்படியே இது மாதிரி அவ்வளவுதான். நான் சொல்ற வேலை மட்டும் 4 இன்சைஸ் கொடுக்குறேன். இந்த 2 இன்சைஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து இங்க வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவ்வளவு இடம் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. இங்க வந்து கிளினிக் வச்சுக்கிறீங்க, பார்க்கு ஏரியா ஃப்ரீயா இருக்கும் போல இருக்க. ஃப்ரீயா இருந்தா தானப்பா ரிலாக்ஸ்டா பேஷண்ட் எல்லாம் வருவாங்க. அதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். அண்ணே அவங்க ரிலாக்ஸ்டா இருந்தா பேஷண்டே கிடையாது. எல்லாருமே சொல்றேன், யாருமே பேஷண்ட் கிடையாது. எந்த வித டென்ஷன் இல்லாம மன உளைச்சல் இல்லாம ரிலாக்ஸா இருந்தா அவன் பேஷண்ட்ல எந்த நோயும் வராது. ஆனா அவனை அப்படி விடக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க, இந்த கிளினிக்கை இம்மிடியட்டா மாத்திட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அபார்ட்மெண்ட்ல 6வது ஃப்ளோர்ல சி பிளாக்ல இருக்கு, அந்த இடத்துல நீங்க கிளினிக்கை போட்டு உட்காருங்க. சரி, ஆனா ஒண்ணு அங்க பார்க்கிங் வசதியே இல்ல, 2 தெரு தள்ளி தான் விடணும்.
ஓஹோ. இவனே வச்சுக்கிறாங்க பார்க்கிங். இவன் தான் 2 தெரு, அவன் 2 தெரு தள்ளி விட்டுட்டு தான் சரி. அவன் இங்க வரணும். பின் குறிப்பு, இந்த மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்காங்க, லிப்ட் கிடையாது, நடந்தான் வரணும். என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா, வயசானவன் முத கொண்டு 6 ஃப்ளோர் ஏறி உங்க கிட்ட வந்து உட்காந்தா அவனுக்கு என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். நீங்க இப்போ பீஸ் வாங்கணும். நம்மளுக்கு வந்து பீஸ் வாங்கணும், அவனுக்கு மூச்சு வாங்கணும், நமக்கு வருமானம் வரணும். அப்ப என்ன பண்ண, மூச்சு வாங்குது. ஏன்னா படி ஏறினாலும் எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான். ஆனா அவனை அதையே பேச, ஏப்பா என்னப்பா படி ஏறி வரதுக்கு போய் மூச்சு வாங்குது, நான்லாம் அசால்ட்டா நிமிஷத்துக்கு 4 டைம் ஏறி வருவேன், உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கல. சரி, அதுக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்கணும். அப்புறம் கூட அட்டெண்டரா வந்திருப்பான்ல, அட்டெண்டரா வந்தவனுக்கு அந்த வலி வந்துட்டு இருக்கும். அவனுக்கு என்ன பண்ண, என்ன ஆரோக்கியமா தான் முட்டி வலிக்கு தான். ஆமா முட்டி வலி, அப்ப ரைட்டு போ, முட்டி வலினா ஜவ்வு கிழிஞ்சு போயிருக்கும். அப்படி சொல்லி அவனை பேஷண்ட் ஆக்கணும். அதாவது ஒரு இடத்துல நான் ஒரு போர்டு படிச்சேன், எங்களிடம் வரும் பொழுது கஸ்டமராக வாங்கள், செல்லும் பொழுது நண்பராக செல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது இங்க வர்றவன் நல்ல ஆரோக்கியத்தோட வந்தவனை ஆரோக்கியம் இல்லாம மருந்து மாத்திரை கொடுக்க சொல்லி அனுப்பி நம்ம வருமானத்தை பாத்துறணும். அதுதானே சொல்ல வரீங்க? இல்ல சார், முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், தயவுசெய்து நான் தொடர்ந்து தப்பா நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. பிசினஸ்ல நம்ம பேசக்கூடாது. பிசினஸ் பத்தி நம்ம மத்தவங்கள தான் பேச வைக்கணும். சரி சரி. பேஷண்ட் கிட்ட நீங்க இவ்வளவுதான் பேசாதீங்க. ஆமா, ரொம்ப சாப்பிட்டா 1 வார்த்தை 2 வார்த்தை பேஷண்ட பேச விடுங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்க பெரிய மைனஸ். ஏன் இந்த கிளினிக் வரலன்னா இப்பதான் எனக்கு தெரியுது. நீங்க ஒரு பேஷண்ட் வந்தாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சு வந்து பேசுங்க. அப்படி இல்ல சார், சார் இந்த கதையெல்லாம் தேவை. அப்படி இல்ல சார், நோய் நாடி, நோய் நாடி, இந்த மாதிரிதான் அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு சொல்லி இருக்கிற. அப்ப அவனுக்கு எப்படி நோய் வந்தது, எதனால வந்தது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டா நல்ல முறையில மாத்திரை கொடுத்து அவனை குணப்படுத்துறதுக்கு தானே சார் நான் இருக்கிறேன். எனக்கு கஸ்டமர் வரலையே, நான் என்ன செய்யறது? வர மாட்டானுங்கன்ற ஒரு கஸ்டமர் உங்களாண்ட வந்துட்டானா அந்த கஸ்டமர் உங்களை பத்தி ஊர் ஃபுல்லா சொல்லிடுவான். அந்த டாக்டர் கிட்ட போவாதியா, தேவையில்லாம நோய் நாடி இந்த நாடின்னு போயிட்டு இருக்காரு, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்றான். பேசியே சாகடிக்கிறான். என்னப்பா சொல்ற? இதெல்லாம் நல்ல விஷயம் தானப்பா நான் சொல்றேன். இதெல்லாம் கூட சொல்லக்கூடாதா? என்னங்க நீங்க இப்போ ஒரு புரிஞ்சுக்க மாட்டேனீங்க சார். பேச்ச குறைங்க சார், பேச்ச குறைங்க. ஆன்மீகவாதிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் பேச்ச குறைச்சிங்கன்னா தான் கரெக்ட். அப்பதான் நீங்க அதுல இது பண்ணுவீங்க. இப்படி மௌனமா இருக்கிறதும் வேஸ்ட். நீங்க வரவங்க கிட்ட டீசெண்டா பேசணும். அவங்ககிட்ட இந்த புராண கதையெல்லாம் விளக்கம் கொடுத்துலாம் பேசாதீங்க. நான் சொன்ன இந்த 2 மேட்ரு இதை பாத்துக்க. அப்ப பார்க்கிங் அங்க போவோம், நடந்து வருவாங்க, இது பண்ணுவாங்க, லிப்டில் நடந்தா வரும். நான் சொல்லிட்டு அட்வான்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருங்க. மற்றபடி ஓகே, இதை பண்ணி பாருங்க, இது பண்ணோம். ஓகேவா தம்பி? உண்மையிலே சொல்றேன், அருமையான ஐடியா கொடுத்துருக்கீங்க. நீங்க அடுத்த தடவை வரும்போது பார்க்கிங்ல எனக்கு BMW கார் நிற்கும். இப்போ அந்த சென்டரை மாத்திட்டு BMW நிற்கும். அருமையான ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த டைம் வரும்போது இதுதான் நான் சொன்னேன், இவ்வளவு பேசாதீங்கன்னு சொன்னேன். ஓகே தம்பி, நான் பண்றேன்னு சொல்லணும். என்கிட்டயே இவ்வளவு பேசுறேன். ஆஸ் ஏ பிசினஸ் டெவலப்பர் நான் தான் நிறைய பேசுவேன். என்னையே பேச விடாம சும்மா இதெல்லாம் பேசி நீங்க என்ன டென்ஷன் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிடுவேன். அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. எங்க அப்பா ஃப்ரெண்ட் இருந்தாலும் தான் உங்களை விடுறேன், இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே தம்பி, நன்றி தம்பி, போயிட்டு வாங்க தம்பி. வணக்கம். பாருங்க, நன்றி தம்பி, வணக்கம் தம்பி, வரேன். ஏன் இவ்வளோ? போயிட்டு வாங்க.